ஸ்ருதி பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குங்க. ரவி மேலே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கூட வராமல் வந்துட்டு கோச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு அவங்க அப்பா அம்மா வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை போல, கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்ருதி வரட்டும், அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க. ரவி என்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஸோ வந்துருவா, எப்படியாவது ஸ்ருதி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வந்துருக்கவங்கள என்டர்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முக்கியமாக மனோஜ் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, டே நான் ஒரு பிஸ்னஸ் மேனடா, இவ்வளோ நாள் நான் வெட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஓவரா பண்ணுறாரு. மனோஜ் வர காமெடி பண்ணுறாரு நடுவில். ரவி முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ ஒரு பயம். என்ன ஆச்சு ஸ்ருதிக்கு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு பயத்தில் இருக்காரு. அப்போ தான் சர்ப்ரைஸாக வந்துட்டு ஸ்ருதி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரவி முகத்தில். எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க ஸ்ருதி வந்ததுல. ஸோ எல்லாரும் வந்து கேக் வெட்டுறதுக்காக போறாங்க. சாரி சொல்றாங்க ஸ்ருதி வந்துட்டு ரவி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து கேக் வெட்டிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 பேருமே வந்து பாசத்தை வந்து பரிமாறிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து கொஞ்சம் நேரம் ரவியை பற்றி பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுறாங்க. இவங்க தான் வந்து ஒரு சிறந்த கப்பல், இவங்க தான் வந்து நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா, ஸ்ருதியோட அப்பா அம்மா முடிஞ்சு பார்க்கவே முடியல. எப்படியும் டாம் அண்ட் ஜெர்ரி பேர் ரவியும் ஸ்ருதியும் வந்து சேர்ந்துட்டாங்க. அது வெளியே ஹாப்பி. இப்போ இன்னொரு ஆப்பு வந்து ரோகிணிக்கு வந்திருக்கு. ரொம்ப பாவமாக இருக்குது ரோகிணியை பார்க்குறதுக்கே. அந்த ரவுடி பையன் சிட்டி இருக்கால, அவன் வந்து மறுபடியும் வந்து காசு வசூலிக்கிறதுக்காக இந்த மறுபடியும் விட்ட போடுறான் ரோகிணி கிட்ட. ரோகிணி பாவம் எவ்வளோ தான் காசு கொடுப்பா, ஆனால் வந்து விஷயம் வந்து சிட்டிக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த பொண்ணு நேரடியாகவே வந்து வீட்டிலே சொல்லிட்டாங்க கூட, கொஞ்ச நாள் கோவமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து எவ்வளோ காசை தான் கொடுக்கும், எல்லா சைடும் கொடுங்க. அந்த பொண்ணு என்ன தான் பண்ணும், ஒரு வழியில் ரோகிணியை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது. அந்த பொண்ணு வந்து எனக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே இல்லை. ஸோ மறுபடியும் வந்து அந்த சிட்டி ரோடி பையன் வந்து காசு கொடுங்கிறதுக்காக வந்து ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, ரோகிணி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.